வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் லாங் ட்ரைவ், அதுலேயும் குறிப்பாக அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறாங்க. மோஸ்ட்லி இந்த 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்குமே உங்களுக்கு நல்ல ஃபீச்சர் லோடரான, அது இல்லாமல் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கெயின் பண்ண மாடலாக இருக்கும். நிச்சயமாகவே இந்த லாங் ட்ரைவ் பர்பஸுக்கு இந்த செக்மெண்ட்டில் வர பைக்ஸ்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். நடிச்சுன்னு ஒரு எக்ஸ்பென்ட் இந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட CB200X. ஆமாங்க, அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் செம ஒரு அஜைலான, எல்லாம் நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பைக் ஃபார் லாங் ட்ரைவுக்கு எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட CB200X உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு வெஹிக்கிளோடைய ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு டிசைனை. ஏன்னா டிசைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு மாஸ்குலினாக இருக்குன்றத உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வண்டிக்கு தேவையான லெவலில் இருக்கும். பட் டாப் லெவலான ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்கப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் அந்த வண்டிக்கு தேவையான பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் லைட்டிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெயின் ஹெட்லைட் LED வந்துடுது, இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரியர் லைட் LEDன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் சூப்பர் தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு எந்த வெஹிக்கிளோட இன்ஜின். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 184.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். இன்ஜின் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களா, செம்ம ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. கம்பெனி தரப்புலேருந்து இதை வந்து ஒரு 200 cc கிளைம் பண்ணுறாங்க. பட் ஸ்பெக் வைஸ் பார்த்தா ஒரு 180 ஆர் 190 cc தான் வரும். பட் இருந்தாலும் இதை ஒரு 200 நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 200 cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காது. அது இல்லாமல் இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.03 bhp பவர்ஸ் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 130 வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகுது. இந்த 200 cc செக்மெண்ட்டில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 42 kmpl. ஆமாங்க, இந்த ஒரு சிசி செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் மைலேஜ் தான் அது நம்ம ஹோண்டாவோட CB200X மைலேஜ் தான். நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடியூசல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 40+ மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது. பட் ABS மட்டும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் மாடல்ன்றதுனால டுவெல் சேனல் கொடுத்தா அந்த ஒரு அட்வென்ச்சர் பர்போஸுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாதுன்றதுனால சிங்கிள் சேனலோட கொடுத்துருக்காங்க. பட் டுவெல் சேனல் கொடுத்து ஏதாவது ஸ்விட்சபிள் மோட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் சிங்கிள் சேனல் தான் இருக்குது, இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். பட் இருந்தாலும் பிரேக்கிங் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 147 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 810 mm மாடல்ன்றதுனால சீட் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளான ரேஞ்சில் தான் எடுத்து வந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,80,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. ரெய்லி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் லாங் ட்ரைவ் பர்பஸுக்கு ஹோண்டாவோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு மாடல் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4V. ஆமாங்க, இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு வண்டி பார்க்க ஸ்போர்ட்டியாகவும் இருக்கணும், நான் லோக்கல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கணும், லாங் ட்ரைவும் போகணும், வண்டி ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சரோடராகவும் இருக்கணுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல பேக்கேஜோடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4V உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வெஹிக்கிளாகவே இருக்குது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டி ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு really நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட இருக்குது. இது பார்க்க ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி இருக்கே, அப்போ லாங் ட்ரைவ் போனால் பாடி பெயின் மாதிரி விஷயங்கள் வருமானு கேட்டிங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷனே இருக்குது. அந்த பாடி பெயின் மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கம்மி தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சரோட வருதுன்றப்ப உங்களுக்கு ஃபீச்சர் விஷயத்தில் இந்த இடத்துல குறையில்ல. நல்ல ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ், அது இல்லாமல் இந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ரைடிங் மோட்ஸு GTTன்ற மாதிரி அந்த ஒரு டிவிஎஸோட ஐகானிக்கான ஃபீச்சர்ஸ் நிறையவே இந்த வெஹிக்கிளில் லோட் பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஃபீச்சர் விஷயத்தில் நல்ல டாப் லோடராகவே வருது. டிசைனும் நல்ல ஒரு அப்பியரன்ஸோட வருது. பட் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு நோட்டிசபிள் கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட என்ஜின் வைஸ் பொறுத்த
பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 bhp ஹவர்ஸும் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுல சந்தேகம் இல்லை. அதுக்கடுத்து டாப் ஸ்பீடு கம்பெனி ரிப்போர்ட்டட் 114 km/h. வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km வரையும் சொல்லுது. உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கும் டுவெல் டிஸ்க் டுவெல் சேனல் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப பிரேக்கிங்லையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,45,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,63,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் லாங் டிரைவ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 200. ஆமாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு 200cc செக்மெண்ட்லன்னு பார்த்தா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 தான் இருக்கும். இந்த ஒரு வெஹிக்கிள் லாங் டிரைவுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சூட் ஆகும். ஏன்னா ரைடிங் போர்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போர்ஷன் வருது. சீட்டிங் கம்ஃபர்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு இந்த இடத்துல குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்றப்ப அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு லாங் டிரைவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது இல்லாமல் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 200cc இன்ஜின் 4 வால்வ் இன்ஜின் இதில் இருக்குதுன்றப்ப இந்த ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் மூலமாக உங்களால் அதிக டிஸ்டன்ஸை குறைந்த நேரத்தில் ஈஸியாக எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கடக்க முடியும். இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வருதுன்றப்ப அந்த ஒரு விஷயமும் சூப்பர் தான். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 24.13 bhp ஹவர்ஸும் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 125 km/h வரைக்கும் ரீச் முடியுதுன்னு சொல்கிறாங்க. பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு 80 to 100 மெயின்டைன் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 80 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம். 80 km/hன்றது ஓரளவுக்கு ஒரு சேஃபான ஸ்பீடு இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான லெவல் தான், ஒரு 36 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 35 வரைக்கும் கிடைக்கலாம். ஹைவேஸில் உங்களுக்கு லோக்கலில் 30, 32 அது மாதிரி ரேஞ்சுக்குள்ள தான் வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் வித் டுவெல் சேனல் ABS. பிரேக்கிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகம், அரௌண்ட் ஒரு 160 kg கிட்ட வரைக்கும் வருது. பட் இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 805 mm. சீட் ஹைட்டும் லைட்டாக அதிகம் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் டாலராக இருந்தால் கூட போதும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,67,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 2 lakh கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு மாடல். அது இல்லாமல் நீங்கள் லாங் டிரைவுக்கும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த NS 200மே ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு வெஹிக்கிள் தான். ஃபீச்சர்ஸும் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் எடுத்து வந்திருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட எக்ஸ்பல்ஸ் 200 4V. ஆமாங்க, இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்படியாப்பட்ட ஒரு சர்ஃபேஸ்லையும் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஸ்டான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறப்ப நிச்சயமாக இந்த ஹீரோட எக்ஸ்பல்ஸ் 200 4V தான் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டர்ட் பைக்கோட அப்படியே ஒரு ஈக்குவல் டிசைன் ஸ்டான்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். டிசைன் பார்க்குறது ரியலி செம்ம ஒரு யூனிக்கான ஒரு ரோட பிரின்ஸோடய இருக்கும். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 200cc-க்கான 2 valve ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த என்னுடைய சேம் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.9 bhp ஹவர்ஸும் அதுக்கடுத்து 17.35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 115 தான் சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு டாப் ஸ்பீட்லாம் அந்தளவுக்கு விஷயம் கிடையாது. ஏன்னா அதிகமாக டாப் ஸ்பீடு அட்டைன் பண்ணுறவங்களுக்கு ஒரு டர்ட் பைக்ன்றது அந்தளவுக்கு ஒரு பெட்டர் டிசைன் கிடையாது. ஓவர் ஸ்பீட் போகிறப்ப இந்த வெஹிக்கிள் வந்து அந்தளவுக்கு ஸ்டெபிளாக இருக்காது டாப் ஸ்பீட் ரேஞ்சில். பட் நானும் நல்ல ஒரு டர்ட் ரேஸ் ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆல் டெரைன் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறப்ப இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். மைலேஜ் பொறுத்தளவுக்கு 40 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா மேபி 40 கிடைக்கும். பட் அடிச்சு பிடிச்சி ஓட்டுறப்ப 35 கூட தரும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டுவெல் டிஸ்க்கு பட் சிங்கிள் சேனல் ABS மட்டும்தான். டுவெல் சேனல் கொடுத்துருந்துருக்கலாம், பட் ADV அப்படி இப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 116 kg. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 825 mm. இருக்கிறதுலே ஒரு டாலரான சீட் ஹைட்டு. கொஞ்சம் கஷ்டம் தான் ஷார்ட் ரைடர்ஸுக்கு. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,79,000 அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1,88,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் லாங் ட்ரைவ் பர்போஸுக்கு ஒரு பெஸ்ட்டான அட்வென்ச்சர் டூனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ மேபி இதுவுமே உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங்
இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் பஜாஜோட பல்சர் F250 ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு லாங் டிரைவ் பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக்கு, அதுவும் 250cc செக்மெண்ட்டில் வேணுன்றப்ப நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் F250மே உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு செமி ஃபேட் டிசைனில் வர டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதனால் இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது ஓரளவுக்கு எல்லா வித பர்பஸுக்கும் சூட் ஆகும். ஆமாங்க, உங்களுக்கு ஹைவேஸ்லேயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அது மாதிரி ஓரளவு டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 250cc-க்கான 2 valve ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 speed gear box தான், வெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.1 bhp வருஷம் 21.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் பவரே இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 2 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 48 km/h சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் ஃபிகர்ஸ் அந்த ஒரு இன்ஜினுக்கு நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு டெஸ்க் தான் 12 சேனல் ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப பிரேக்கிங்கும் நோ வரி நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 164 kg, சீட் ஹைட் 895 mm. ஓவராலாக எல்லா விஷயத்துலையும் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ரேஞ்சிலே இருக்குது. ஏன்னா மைலேஜும் அரௌண்ட் ஒரு 38 to 40ன்றது நல்ல ஒரு டீசெண்டான ரேஞ்சு இந்த ஒரு 250cc-க்கு. அதெல்லாம் பவர் ஃபிகரும் நல்ல ஒரு 24 bhpன்றதும் ஒரு நல்ல பவர் தான். ஓவரால் உங்களுக்கு வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் ஸ்டான்ஸ் வருது. ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 250cc செக்மெண்ட் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பைக்காகவே இருக்குது. லாங் ட்ரைவுக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்ன்றதுலையும் டவுட் இல்லை. சரி, ஓகே. ஆகமத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,75,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் உங்களுக்கு 1,91,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு வெஹிக்கிள் தான். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. இது 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றதுனால லாங் ட்ரைவ் பர்பஸுக்கு ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. பட் 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டு இந்த லாங் ட்ரைவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட். அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட பைக்ஸ் லாங் ட்ரைவுக்குனே உருவாக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அதையும் நம்ம கூடிய செய்தியில் பார்ப்போம். பட் ஆனால் கடைசியாக இன்னொரு விஷயம், இந்த பைக்கில் தான் லாங் ட்ரைவ் போகணும், இந்த பைக்கில் தான் லாங் ட்ரைவ் போகக்கூடாதுன்ற மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் எந்த பைக் எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம். பட் ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தான் விஷயம். ட்ரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்க, என்கிட்ட ஒரு சின்ன பைக் தான் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கப்பா, நீங்கள் அதிலே போகலாம். பட் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து போயிடணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்குன்னு நான் பைக் அப்கிரேட் பண்ணுறலாம் பண்ண தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் பெரிய லாங் ட்ரைவ் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்தவித பிரேக்கிங் இல்லாமல் கொஞ்சம் குயிக்காக முடிக்கணுன்றப்போ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹையர் சிசி தேவைப்படும். உங்ககிட்ட இருக்கிற பைக்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லாங் ட்ரைவ் டைம் மாறுமே தவிர்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சேம் தான். ஆனால் நம்ம எந்த பைக்கில் வேணால் எந்த லாங் ட்ரைவ் வேணால் பண்ணலாம். பட் அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதான் விஷயம். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.